ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சேலம் போத்தனூர் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்படும் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு மற்றும் திருச்சி வழியாக செல்லும் ரயில் சேவைகள் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதேபோல் விழுப்புரம் வழியாக செல்லும் ரயில்களையும் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 16849 திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை 7:05 புறப்படும் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் விரைவு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் ஆகஸ்ட் 27 தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் மானாமதுரையுடன் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது மானாமதுரை வரை மட்டுமே இயங்கும். மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே இயங்காது. ட்ரெயின் நம்பர் 16850 ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மாலை 3 மணிக்கு புறப்படும் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ரயிலானது ஆகஸ்ட் 11 முதல் ஆகஸ்ட் 28 வரை வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் ஆகஸ்ட் 27 நீங்களாக மற்ற அனைத்து நாட்களிலும் ராமேஸ்வரம் மானாமதுரை இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது மானாமதுரை சந்திப்பிலிருந்து மாலை 4:55 புறப்படும். ட்ரெயின் நம்பர் 66045 தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை 9:45 மணிக்கு புறப்படும் தாம்பரம் விழுப்புரம் மெமு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 5, 9, 18, 23, 25 மற்றும் 30ஆம் தேதிகளில் தாம்பரத்திலிருந்து முண்டியாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். இந்த ரயிலானது முண்டியாம்பாக்கம் விழுப்புரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 66046 விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மதியம் 1:40 மணிக்கு புறப்படும் விழுப்புரம் சென்னை பீச் மெமு ரயிலானது ஆகஸ்ட் 5, 9, 18, 23, 25, 30 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் முண்டியாம்பாக்கம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் முண்டியாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 1:48 புறப்படும். ட்ரெயின் நம்பர் 22676 திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு புறப்படும் திருச்சிராப்பள்ளி சென்னை எழும்பூர் சோழன் அதிவிரைவு ரயிலானது 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் தாமதமாக மதியம் 12:45 புறப்படும். ட்ரெயின் நம்பர் 16231 கடலூர் ரயில் நிலையத்திலிருந்து மைசூர் வரை செல்லும் கடலூர் மைசூர் விரைவு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி 50 நிமிடங்கள் தாமதமாக கடலூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை 4:30 மணிக்கு புறப்படும். ட்ரெயின் நம்பர் 22497 22498 திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ கங்காநகர் திருச்சிராப்பள்ளி ஹம்சாஃபர் ரயிலில் ஒரு ஏசி 3 டயர் பெட்டியானது கூடுதலாக தற்காலிகமாக இணைக்கப்பட உள்ளது. ஸ்ரீ கங்காநகர் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் 24 முதல் ஆகஸ்ட் 25 வரையும் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 29 வரையும் இந்த கூடுதல் பெட்டியானது இணைக்கப்பட்டிருக்கும். ட்ரெயின் நம்பர் 20481 20482 ஜோத்பூர் திருச்சிராப்பள்ளி ஜோத்பூர் ரயிலில் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் பெட்டியானது இணைக்கப்பட உள்ளது. ஜோத்பூரிலிருந்து ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 27 வரையும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஆகஸ்ட் 9 முதல் ஆகஸ்ட் 30 வரையும் இந்த கூடுதல் பெட்டியானது இணைக்கப்பட்டிருக்கும். ட்ரெயின் நம்பர் 12759 12760 தாம்பரம் ஹைதராபாத் தாம்பரம் சேர்மினார் ரயிலானது டிசம்பர் 31 வரை சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயிலானது தாம்பரம் சென்னை பீச் இடையே ரத்து செய்யப்படுகிறது. ஹைதராபாத் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலானது சென்னை பீச் ரயில் நிலையத்தை காலை 7:15 வந்து சேரும். அதேபோல் சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து ஹைதராபாத் நோக்கி மாலை 6:20 புறப்படும். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கொல்லம் சென்னை சென்ட்ரல் கொல்லம் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06120 கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் 28, செப்டம்பர் 4 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் கொல்லம் சந்திப்பிலிருந்து காலை 10:40 மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு சென்று சேரும். ட்ரெயின் நம்பர் 06119 சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 3 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரலிலிருந்து மாலை 3:10 புறப்பட்டு கொல்லம் சந்திப்பை மறுநாள் காலை 6:40 சென்று சேரும். இந்த ரயிலில் 15 ஏசி 3 டயர் மற்றும் 2 லக்கேஜுக்கும் பிரேக்வேன் சேர்த்து மொத்தமாக 17 பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கு. இந்த ரயில் அன்ரிசர்வ்ட் மற்றும் ஸ்லீப்பர் கோச் பெட்டிகள் இருக்காது. தமிழகத்தில் இந்த ரயில் பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் மட்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து செல்லும் போது நிற்காது. கொல்லத்திலிருந்து வரும்போது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.